ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த ரம்ஜான் மேக்கப் லுக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஐ எம் கண்மணி. வெல்கம் டு மை சேனல். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட வேல்யூபிள் தாட்ஸ் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நான் கிளென்சிங்காக வெட் வைப்ஸ் எடுத்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக வைப் பண்ணிக்கிறேன், பிகாஸ் அந்த டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ டோனருக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் ஜோபிஸோட கியூக்கம்பர் டோனர் எடுத்துக்கிறேன் அண்ட் ஃபேஸ் ஃபுல்லாக அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு டேப் பண்ணி நான் ஸ்கின்குள்ளே பெனட்ரேட் ஆகிற மாதிரி மசாஜ் பண்ணிக்கிறேன், பிகாஸ் என்னோடய போஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகி மேக்கப் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாலெஸ்ஸாக கிடைக்கிறதுக்காக. ஸோ மாய்ஸ்சரைசருக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் டாட் கீ பிராண்ட்லேருந்து விட்டமின் சி அண்ட் ஈயோட ஸ்கின் பிரைட்டனிங் மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிறேன். அதை என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கின் ப்ரிப்பிங் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ப்ரைமர் எடுத்துக்கிறேன், மேக்கப்போட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அதை எடுத்துகிட்டு என்னோடய போர்ஸ் அண்ட் டீ ஜோன் அதிலெல்லாம் வந்துட்டு நான் நல்லா ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன், பிகாஸ் வந்துட்டு ஆயில் கொஞ்சம் கம்மியாக க்ரியேட் ஆகிறதுக்கும் மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்காகவும். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா நான் என்னோடய ஷேட் ஒரு ஃபவுண்டேஷன், இது வந்து நான் மேபிளின்லேருந்து தான் எடுத்துக்கிட்டேன். என்னோடய ஃபேஸில் வந்துட்டு அப்ளை பண்ணி ஃபிங்கர்ஸ் வச்சு வந்துட்டு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா டேம் பியூட்டி ஸ்பாஞ்ச் வச்சுட்டு நான் அதை ஃபுல்லாமே ஈவன் அவுட் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் ஃபேஸ்க்கு என்ன யூஸ் பண்ணாலும் மறந்துடாமல் நெக் அண்ட் இயர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் எடுத்துக்கிறேன், ஒயிட் பவுடர் தான் இது. ஸோ அதை எடுத்துகிட்டு என்னோடய ஃபவுண்டேஷன் வந்து செட் பண்ணுறதுக்காக ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அதிகமாக தான், இது வந்து பேக்கிங் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக தான் வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சுட்டு அது எல்லாமே வந்துட்டு நான் எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன் அதை வச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே ஃப்ரம் ஃபாரெவர் 52லேருந்து எடுத்துக்கிறேன் அண்ட் அதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 80% ட்ரை ஆனதுக்கப்புறமா ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், பிகாஸ் வந்துட்டு அந்த ஃபவுண்டேஷன் அண்ட் வந்துட்டு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் எல்லாமே செட் ஆகி மேக்கப் வந்துட்டு ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்காக தான் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா ஐப்ரோஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு டார்க் க்ரே ஷேட் எடுத்துக்கிறேன், பொமேட், ஐப்ரோ பொமேட். ஸோ அதை எடுத்துகிட்டு என்னோடய 2 ஐப்ரோஸையும் ஃபில் பண்ணிக்கிறேன். தென் பார்த்திங்க அப்படின்னா நான் ஐ ஷேடோவுக்கு வந்துட்டு ஒரு நியூட் பீச்சி ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து என்னோடய அவுட்டர் கார்னரில் டெபாசிட் பண்ணிவிட்டு அதை ட்ராக் பண்ணி இன்னர் கார்னர் வரைக்கும் எடுத்துகிட்டு போய்க்கிறேன். அண்ட் தென் அதை விட ஒரு டார்க் ஷேட் எடுத்து நான் வந்துட்டு என்னோடய க்ரீஸ் ஏரியாவில் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணி நான் வந்துட்டு ஃப்ரண்ட் ஆஃப் த போர்ஷன் வரைக்கும் கொண்டு வந்துட்டு ஒரு பெரிய ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு, அதாவது ஐ ஷேடோவோட ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு நான் வந்து ஃபுல்லாக வந்துட்டு பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன், பிகாஸ் அந்த கிரேடியன்ட் லுக் கிடைக்கிறதுக்காக. அண்ட் தென் இதுக்கு வந்து நான் கன்சீலர் வச்சு கட் க்ரீஸ்லாம் பண்ணலை, பட் ஜஸ்ட் வந்துட்டு என்னோடய ஃபிங்கர்ஸில் வந்து ஷிம்மர், ஒரு காப்பர் ஷேட் ஷிம்மர் எடுத்துகிட்டு என்னோடய அந்த இன்னர் கார்னர்லேருந்து அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் அந்த ஷேப் கொடுக்கறதுக்காக நான் வந்துட்டு ஒரு ஷார்ப்பான ப்ரஷ், ஐ ஷேடோ அந்த ஷிம்மர் ப்ரஷ் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துகிட்டு நான் வந்து அதை கட் க்ரீஸ் மாதிரி அந்த ஷேப் கொடுத்து கட் பண்ணி வெறும் ஷிம்மர் மட்டும் நான் வந்து ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன், காப்பர் ஷிம்மர். இந்த மாதிரி ஐ லுக் க்ரியேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது ஒரு ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸில் ஃபினிஷ் பண்ணிடலாம் அண்ட் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான கட் க்ரீஸ் லுக் மாதிரியே இருக்கும். ஸோ இது ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே வந்துட்டு சூட்டபுளாக இருக்கும். நம்ம ஷேட் வந்துட்டு பார்த்து நம்ம ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரியோ இல்லை நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாவோ அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டால் மட்டும் போதும். பட் இதை ப்ராப்பராக ஒரு கட் க்ரீஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். பட் வந்துட்டு ஒரு 3 மினிட்ஸில் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு இது தான், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வந்துட்டு நான் ஜெல் லைனர் எடுத்துகிட்டு என்னோடய லைன் பண்ணிக்கிறேன். ஐக்கு வந்து ஷேப் கொடுக்குற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நான் அவுட்டர் கார்னரில் வந்துட்டு லைட்டாக ஒரு விங்கும் அண்ட் இன்னர் கார்னர் கொஞ்சம் ஷார்ப் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இன்னர் கார்னர் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் ஒரு கோல்டன் ஷேட் எடுத்துகிட்டு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வந்துட்டு சேம் அந்த ஐலைனரை கொஞ்சம் ட்ராக் பண்ணி இன்னர் கார்னர் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ஜெல் லைனர் வச்சு நான் வாட்டர் லைனும் ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வந்து நான் வாட்டர் லைனுக்கு கீழேயும் ஜஸ்ட் ஹைலைட்டிங்காக ஒரு கோல்டன் ஷேட் வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் லாங்காக இருந்து பார்க்கும்போது ஐ வந்து ரொம்பவே டிஃபைனாக தெரியும். ஸோ நான் ஐப்ரோ போனும் டிஃபைன் பண்ணிவிட்டு அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா நோஸ் கான்டோரிங் பண்ணிக்கிறேன் அண்ட் நோஸ் பிரிட்ஜ், ஃபோர்ஹெட் எல்லாமே ஹைலைட் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து கான்டோர்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஹைலைட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் தென் வந்துட்டு ஐலாஷ் கர்லர் வச்சு ஐலாஷ் கர்ல் பண்ணிவிட்டு நான் ஃபால்ஸ் லேஷஸ் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஐலாஷ் ஸ்டிக் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா
ஜஸ்ட்டு நான் வந்து இது ஒரு டெய்லி லுக், அது ஒரு ஃபங்க்ஷன் லுக் அப்படிங்கிறனால வந்துட்டு நான் இதில் ரொம்ப ஹெவியாக வந்துட்டு பேஸ்லாம் கொடுக்கல, கலர் கரெக்டர், கன்சீலர் அப்படி. என்னோடய ஷேட் விட ஒரு டார்க் ஷேட் பவுடர் எடுத்துகிட்டு என்னோடய அண்டர் ஐஸ் வந்து செட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஃபவுண்டேஷன் வந்து கன்சீலிங் பண்ணுற மாதிரி வந்துட்டு செட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் என்னோட ஐயோட ஃபைனல் லுக். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா நான் கொஞ்சம் ஷேட் வந்து ஆட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கான்டோர் அண்ட் ப்ளஷஸ் எல்லாமே வந்துட்டு ஃபேஸில் நான் போட்டுக்கிட்டேன். கான்டோர் அண்ட் ப்ளஷ் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஷாம்பின் ஷேட் எடுத்துக்கிறேன். ஷாம்பின் ப்ளஸ் கோல்டன் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு என்னோடய ஹைலைட்டிங் ஏரியாஸ் எல்லாமே வந்து நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். லைக் நோஸ் பிரிட்ஜ், நோஸ் டிப், அதுக்கப்புறமா ஃபோர் ஹெட், சீக் போன், அதுக்கப்புறம் கியூபிட் போ எல்லாமே வந்து நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்மளோட ட்ரெஸ் கோடும் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கோல்டனில் வரும். அதனால் வந்து நான் நல்லா ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் லிப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு ப்ரௌன் மெரூன் பென்சில் மிக்ஸ் ஆன மாதிரி எடுத்துகிட்டு என்னோடய அவுட்லைன் பண்ணிக்கிட்டேன் என்னோடய லிப்ஸை. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு நல்ல ரெட் ஷேட் எடுத்துக்கிறேன். அது கொஞ்சம் ஆரஞ்சு மாதிரியும் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு என்னோடய லிப் வந்துட்டு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், நான் வந்துட்டு ஃபேஸ் ஃபுல் மேக்கப் முடிச்சதுக்கப்புறமா வந்து ஃபேஸ் மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அண்ட் தென் ட்ரெஸ்அப் பண்ணி லுக் எப்படி இருக்குது அப்படின்னும் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வீடியோஸ்க்கு. அண்ட் இது வரைக்கும் என்னோடய வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக இந்த லுக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.